Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். இஸ்ரேல் எங்கெங்கே போனாலும் அங்கனுக்குள்ள ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி. முக்கியமாக இப்போ அடுத்து இஸ்ரேல் நாட்டோட ஃபுட்பால் வீரர்கள் வந்து அடுத்து ஒரு ஒலிம்பிக்கில் கலந்துக்க போகிறாங்க. அந்த ஒலிம்பிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மாலி அப்படின்ற ஒரு நாடுக்கிடையே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று நடந்தது. அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நேஷ்னல் ஆந்தம் மாலி நேஷனோட நேஷ்னல் ஆந்தம் வந்து ஒலிக்க ஆரம்பித்ததோ அதை வந்து பெருசாக அவங்க யாருமே கருதலை, பெருசாக அதை கண்டுக்கவும் இல்லை. பட் ஆனால் எப்போ இஸ்ரேல் நாட்டோட ஒரு நேஷனல் ஆந்தம் பாடப்பட்டதோ ஸ்டேடியமில் ஒட்டுமொத்த கிரவுண்டில் இருக்கிற மக்களுமே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்து பூயிங் பண்ண ஆரம்பித்தாங்க, கேலி செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து அந்த இடத்துல யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. முக்கியமாக அந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளைக்கொடியை ஏற்றி வச்சு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து வேறு விதமான வார்த்தைகள்லாம் எழுதியிருந்துச்சு. அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா காசா சைலன்ஸ் கில்ஸ் அப்படின்ற மாதிரியுமே வந்து வார்த்தைகளை போட்டு டிஷர்ட்டில் எழுதியிருப்பாங்க இல்லையா, எம்எஸ் தோனி அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி காசா சைலன்ஸ் கில்ஸ் அப்படின்ற மாதிரியுமே வந்து டிஷர்ட்டில் வண்ண உடையில் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டேடியமில் வந்து பாலஸ்டைன் மக்கள் வந்து குவிஞ்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இஸ்ரேல் வந்து இப்போ எந்த சைடு திரும்பினாலும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராக தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால மற்ற நாடுகளுமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒலிம்பிக் வந்து இப்போது வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த செவ்வாய்க்கிழமையும் வந்து 2 ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து சதர்ன் ஈஸ்ட் ஸ்டேடியம் ஆஃப் லயன் அப்படின்ற ஒரு இடத்துலையுமே ஒரு மேட்ச் நடக்குது. இங்கிட்டு வந்து பிரின்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேடியமில் வந்து பாரிஸில் இருக்குது ஃபுட்பால் ஸ்டேடியம். அங்கனுக்குள்ள யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நடக்குது. முக்கியமாக பிரெஞ்சு போலீஸார் இந்த ஒரு மேட்சுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பேர்களுக்கு மேலே இறக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்காகவே வந்து அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரெஞ்சு போலீஸரோட ஆஃபீஸர்ஸோட ஹெட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா போலீஸ் அதிகாரிகளுமே வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஆர்மடு கன் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க எப்படிப்பட்ட விஷயம் நடந்தாலும் சேஃபாக தான் போகும் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஜஸ்ட்டு ஒரு சின்ன தப்பாக தெரிஞ்சாலும் அதை வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச் இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை விளையாட போகிற ஃபுட்பால் மேட்சை பார்க்க அவங்க நாட்டோட அதிபரும் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்துருக்கு. ஸோ பாதுகாப்பு படையினர் வந்து முழுக்க ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க, முழுக்க எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே நியூஸ் வந்திருக்குது. இப்போ இஸ்ரேல் வந்து திரும்ப இடம்லாமே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிற எந்த நிலைமையில் ஸ்டேடியம் உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து இஸ்ரேலுக்கு அடுத்து விளையாட்டுலையுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் தெரியுது. என்னதான் வந்து அவங்க போர் பலத்தில் வந்து ஆயுத பலத்திலையுமே அவங்க தனிப்பட்டதாக தெரிஞ்சிருந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதிர்ப்பு பயங்கரமாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமாக அந்த நாட்டோட பிளேயர்களுக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய இழிவாக தான் இருக்குன்ற மாதிரியுமே வந்து அவங்களோட பார்வைக்கு வந்து தெரியுது. அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்ஸுமே அதுதான் சொல்லுது. இதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம், அந்த இஸ்ரேல் வர்சஸ் மாலி அப்படின்ற ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்டைனோட கொடிகள் அந்த பறந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு இஸ்ரேலிய மக்களும் இங்கிட்டு பாலஸ்டைன் மக்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்திட்டாங்க, வாய் தகராறில் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலஸ்டைனில் உள்ள கொடியில் வந்து இறக்க சொல்லியும் அதிகாரிகள் இறக்காம வந்து இங்கிட்டு பாலஸ்டைன் மக்கள் வந்து பயங்கரமாக அந்த மாதிரி ஒரு செய்கலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்து வந்து உக்ரைனுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் இடையே வந்து இங்கிட்டு சதர்ன் ஈஸ்ட் ஆஃப் லயன் அப்படின்ற ஒரு ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. இங்கிட்டு வந்து ஒரு பிரின்சஸ் ஸ்டேடியமில் பாரிஸில் இங்கிட்டு ஒரு மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ இது ரெண்டு ஸ்டேடியமுக்கும் கிலோமீட்டர் எக்கச்சக்கமாக இருந்தாலும் மக்கள் வந்து அதிகமாக எங்கே இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து முழுக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் இறக்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இது போக இன்னொன்று பாலஸ்டைன், அதாவது பிரெஞ்சு நாட்டில் அங்கனுக்குள்ளே இருக்கிற பாலஸ்டைன் மக்கள் வந்து இஸ்ரேல் இந்த டோர்னமெண்ட்டு, அதாவது இந்த ஒலிம்பிக் வந்து விளையாடவே கூடாது, இதை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம், இதை வந்து நீங்களும் ரத்து செய்யுங்க, இல்லாட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அந்த நாட்டோட அதிபர் அது போக வந்து ஒலிம்பிக்கோட ஹெட் எல்லாருமே வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. பாலிடிக்ஸ் வேறு ஸ்போர்ட்ஸ் வேறு அப்படின்றத வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் பார்க்கலாம், இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து அடுத்து இந்த 2 மேட்சஸில் எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. முக்கியமாக அவங்க பஸ்ஸு எங்கே போனாலுமே கிட்டத்தட்ட ரோந்தில் 100லேருந்து
200 போலீஸார்கள் வரைக்குமே வந்து கார்லேயோ இல்லை ஒரு பைக்லேயோ வந்து பின்னாடியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ப்ரொட்டஸ்ட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த 2 நாடுகளுக்கு இடையே வந்து எந்த மாதிரியுமே ஒரு கசப்பான நிகழ்வு வந்து ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுபடி நடக்குமா அப்படின்றதையும் பொறுத்து தான் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.